வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பலன்கள் 2026 புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசியில இருக்கக்கூடிய 2வது நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் 4 பாதங்களுமே இந்த துலாம் ராசியில தான் இருக்கு. இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே அதிகப்படியாக உழைக்கும் திறமை உடையவர்கள், உழைப்புக்காக ஒரு அஞ்சாத ஒரு நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் தான். ஆனாலும் அதிகப்படியாக மற்றவர்களுக்காக செய்து செய்து ஏமாற்றம் அடைபவர்கள் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள். எல்லாருக்காகவும் செஞ்சிருப்பாங்க. பிறந்ததுல இருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய சுவாதி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய 16 வயதுல இருந்து அந்த பள்ளி பருவத்திலேயே வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அந்த 16 வயசு என்னைக்கு என்ட்ரி ஆகுதோ அன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா கடும் உழைப்பாளிகளாக ஒரு போராளிகளாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர அன்பர்கள் தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள். இவர்களுக்கு அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாரம், ஒரு பொறுப்புன்னே சொல்லலாம். அதாவது பெற்றோர்களோடு சேர்ந்து இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களும் அந்த குடும்பத்தை சுமக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு நபர்களாக இருப்பாங்க. இதனால இவர்களுக்கு பள்ளி வாழ்க்கை அப்படின்றது மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கும். இரவு பகலாக ஒரு பார்ட் டைமாவே அந்த கல்வியை தொடருவாங்க. அடுத்து வேலைக்கு போகிட்டே அந்த கல்வியை தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாமே அனுபவித்தவர்கள் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள். இவர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்துல இந்த 2026ல பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு பகவான். இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இவர்களினுடைய குழந்தைகள்னால சில தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். குழந்தைகள் ஏற்கனவே 2 வருடங்களாக அவர்கள் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களை பார்த்து பார்த்து இரத்த கண்ணீர் தான் வரல இவர்களுக்கு. இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அவர்களினுடைய குழந்தைகள் வாழ்க்கையில பெரிய அளவுக்கு செட்டில் ஆகல. இவர்கள் என்ன கஷ்டப்பட்டார்களோ அதற்கு மாறாக நேர் எதிராக இவர்கள் அவர்களினுடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கையில இன்னமும் ஒரு சுக துக்கங்கள் அப்படின்றது அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இவர்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணினதே இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இது நாள் வரைக்கும் இவர்கள் லைஃபை தியாகம் பண்ணினதே பார்த்தீங்கன்னா அவர்களினுடைய குழந்தைகளுக்காக தான். தன்னுடைய குழந்தைகள் தன்னை மாதிரி இல்லாமல் அவர்களாவது நல்லா வரணும், லைஃப்ல எல்லா ஒரு லக்ஸுரியான ஒரு அமைப்பும் பெற்று எல்லா ஒரு பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னு தான் அவர்கள் விருப்பப்பட்டிருப்பாங்க. பட் கடந்த ஒரு 1.5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னுடைய குழந்தைகள்னால அதிகப்படியாக துன்பத்தை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது பெருமளவு அந்த அமைப்புகள் எல்லாமே இந்த 2026ல் குறையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இப்படி இல்லாத பட்சத்துல இந்த நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய குழந்தைகளை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம், இல்ல குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு அமைப்பு, திருமணமாகி 1.5 வருடம் ஆச்சு மேடம், 2 வருடம் ஆச்சு, எங்களுக்கு ஒன்றும் ஒரு குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு. அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன தடையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு. இது ஒரு தற்காலிகமான தடை தான். நிரந்தரமாக நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம போயிடுமா, இந்த குழந்தைகளை நம்ம நிரந்தரமாக பிரியக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இந்த நட்சத்திர அன்பர்கள் இந்த 2026ல் அந்த குழந்தைகள் மூலமாக சில நன்மைகளை பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் கடந்த 1.5 வருடங்களாக வேலையை இழக்கக்கூடிய ஒரு அபாயத்தெல்லாம் கொடுத்துருக்கு. ஒரு என்ன வேலைக்கு போனாலும் அங்க வேலையில ஒரு திருப்தியின்மை, வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலை. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் ஆகியும் அந்த வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் வந்திருக்கு. அதுலேயும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான வேலை அமைப்புகளில் அதிகப்படியான ஒரு பாதிப்புகளை இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய 2024 எண்டுல இருந்தே அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த 2026 உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறதுனால அந்த வேலை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்றது இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். பட் அந்த உழைப்புல பாத்தீங்கன்னா ஒரு கடினமான ஒரு உழைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். எதுலையுமே ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் மறுபடியும்
சிறிய தடைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2026 இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், ஏதாவது இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுடைய கெரியரில் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அதற்குண்டான சில முயற்சிகளை செய்யலாம். செய்தீங்க அப்படின்னா அதில் நிறைய சேஞ்சஸும் அடுத்து பார்த்திங்கன்னா அதில் வளர்ச்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா அதிகப்படியான முயற்சி போடுவாங்க. ஒன்று கிடைக்கல அப்படின்னா அதில் துவண்டு போய் நிற்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்க மாட்டாங்க. அடுத்தடுத்து நமக்கு நிறைய நல்லது நடக்கிற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விடாமுயற்சி அப்படின்றது இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். அதே மாதிரி மற்றவர்களை கவரக்கூடிய அளவிற்கு நிறைய பேச்சு திறமை, அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டேலண்ட் அப்படிலாம் இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். ஒருத்தரை பார்த்தாச்சுனாலே அவங்க எப்படி அப்படின்றத யூகிக்கக்கூடிய ஒரு தன்மை, அவங்க கிட்ட நம்ம எப்படி பேசணும், இதெல்லாமே இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மிக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு திறமைகளாக இருக்கும். இது எல்லாத்தையுமே இவர்கள் இந்த 2026 ஒரு விடாமுயற்சியாக செய்து அந்த வேலை மாற்றத்தையும் வேலை வளர்ச்சியையும் பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த காலகட்டத்தில் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட சில உயர்வுகள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு அந்த ஜூனுக்கு அப்புறம் பயிற்சியாகி வர்றதுனால அந்த தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் நிறைய சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எக்ஸ்போர்ட் தொழிலில் நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு தருணமாகவும், அந்த எக்ஸ்போர்ட் தொழிலில் இருக்கக்கூடிய சில தேவையான சில விஷயங்கள், ஏதாவது ஒரு அப்ரூவலுக்காக கவர்மெண்ட் சைடில் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். எந்த நேரமும் உங்களுக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடத்துல அந்த குரு பகவான் பயிற்சியாகி இந்த 2026 வர்றதுனால அந்த தொழிலில் எப்போதுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுடைய தொழில் வளருதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு தொழிலாளர்கள் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள், அந்த தொழிலாளர்கள் மூலமாக அந்த உற்பத்தியில் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள், இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால இந்த வருடம் தொழில் ரீதியாக அதிகப்படியான முன்னேற்றத்தை பெற்றாலும் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் அதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி கணக்கு வழக்குகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணக்கு வழக்குகளில் உங்களுக்கு ஏன்னா மறதிகள் அதிகமாக இருக்கு. இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2026 பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனால் செய்ய முடியாமல் அதை மறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரியாகலாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் இருக்குது. அதனால எதுவாக இருந்தாலும், கணக்கு வழக்காக இருந்தாலும், ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அதை டைரியில் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. எழுத உங்களுக்கு உண்டான ஒரு வளர்ச்சிகள்ன்றது தானாக தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. உங்களுடைய 11ஆம் இடத்துல இருந்து அந்த கேது பகவான் விலகி போகிறாரு. இந்த வருடம் 2026 இறுதியில் விலகிறதுனால அந்த லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றியை அடைவதற்கும் உண்டான ஒரு தருணம். இந்த சுவாதி நட்சத்திர நண்பர்கள் தன்னுடைய முதல் திருமண வாழ்க்கையில் அதிகப்படியான தோல்விகளை சந்திச்சிருப்பாங்க. நிறைய அமைப்புகள் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் தோல்விகள் இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பாங்க. கடந்த 2 வருடங்களாக பார்த்திங்கன்னா அந்த முதல் திருமணத்தில் இருந்து வெளியில் வந்து 2வது வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில ஈடுபட்டிருப்பாங்க. இதெல்லாமே இவர்களுக்கு சின்னதா ஒரு மன நெருடல்களையும் ஒரு தேவையில்லாத அவமானங்களையும் கடந்த காலத்துல கொடுத்துருக்கும். முதல் திருமணத்திலேயே வாழ்றதுக்கு முடியல, இதுல 2வது திருமணம் அப்படின்ற மாதிரியான தன்னுடைய உறவுகளோ தன்னை சார்ந்தவர்களோ இவர்களை ஒரு ஏளனமாக பேசுவதற்குண்டான ஒரு தருணம்லாம் இருந்திருக்கும். அதை எல்லாத்தையுமே பொருட்படுத்தாமல் இந்த 2026 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இப்போ நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 2026 உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உண்டான பலன்கள். நட்சத்திரம்ன்றது இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். இது தவிர உங்களுடைய தசா புத்திகள், அடுத்து உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும், தொழில் ரீதியாக, அடுத்த திருமணம் ரீதியாக, உறவுகள் ரீதியாக எப்படி இருக்கும் பார்க்கணும், தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.